அரசி மருதாணி வச்சு விடவா? உங்க விருப்பம் அண்ணி. கல்யாணம் பண்ணிக்கோன்னு மாமா சொன்னதும் உங்க விருப்பம்னு சொன்னேன். மருதாணி வச்சு விடவா அண்ணி? வீட்டுல இருக்கிறவங்க விருப்பம் தான் ஏன் விருப்பமோ. அதோ சரிதான். அரசி நீ நல்லா இருக்கியா? கொஞ்ச நாளா நல்லா இல்லாம இருந்தேன், இப்போ நல்லா தான் இருக்கேன். பூக்கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாக்கா, உங்களுக்காக வெயிட் பண்ணோம், நீங்க வரலையா, அதான் நாங்க ஆரம்பிச்சிட்டோம். இல்ல மீனா, அந்த கதையை ஏன் கேக்குற? லீவு கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி அவங்க கால விழாத லீவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அங்க மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காரு, கொஞ்சம் கூட அவருக்கு ஈவு இறக்கமே கிடையாது. இல்ல மீனா, இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அக்கா, ஒரே மாசத்துல நீங்க 2 வேலைக்கு போய் ஏதாவது நல்ல வேலையா வந்துச்சுன்னா சொல்லுவாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், இப்ப பாக்குற வேலையே நல்லதா இருக்கு. வேலை பழகல மீனா, மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க 2 பேரும் கேட்டதே எனக்கு போதும். அரசி, நாளைக்கு புடவை கட்ட போறியா இல்ல சுடிதா அப்படின்பா? ஏன் அரசிமா, ஏதாவது யோசிக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல நீ கேட்காம சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரிங்க நீ. சரி சரி, காஃபி குடிக்கிறியா? நான் போய் காஃபி போடுறேன். எனக்கும் குடிச்சா. சரி மீனா, அந்த பூ கொஞ்சம் கொடு. அந்த பூ கொஞ்சம் கொடு, நானும் கட்டுறேன். ஆனா உங்களால வேலை செய்ய. எங்க எந்த பிரச்சனையும் வராதுல்ல? இப்ப கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா சும்மாவா இருப்பான்? பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டானா? அந்த அளவுக்குலாம் அவனுக்கு தைரியம் கிடையாது. எங்க உங்க அக்கா கிட்ட நடந்த விஷயம் எல்லாம் சொல்லணுமா? அதுக்கு சொல்ல வேணாம் கோமதி. சரிங்க, நான் அரசி ரெடி ஆயிட்டாளான்னு பாக்குறேன். இதா போடுமா, இவளுக்கு என்ன பார்த்து பார்த்து வாங்கினது, போடுமா. எப்படியோ உன கல்யாணம் பண்றதுக்கு ஒரு 2-3 வருஷமாவது ஆகும்னு நினைச்சேன். நீ அவசரப்பட்டுட்ட. அத்தை, பொண்ணு பார்க்க வர போறாங்க. இப்ப கூட அரசி அழ வைக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பீங்களா? பெத்தவங்களை அழ வைக்கணும்னு நீ நினைச்சிடாத. பெத்தவங்க நமக்கு நல்ல நல்ல பையன், நல்ல வேலையில இருக்கான், நல்ல குடும்பம், பத்தாததுக்கு அவங்க நம்ம சொந்தக்கார குடும்பம்டி. சேர்ந்து அத்தை, என்னத்த பேசுறீங்க?